வணக்கம். உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொண்ட நாடுகளில் மிக முக்கிய நாடாக கருதப்படுவது இஸ்ரேல். ஆனால் இன்னைக்கு அந்த இஸ்ரேல் இராணுவமே நிலைகுலைஞ்சு போகிற அளவுக்கு தொடர் தாக்குதல் நடத்துது ஈரான். இஸ்ரேல் இதற்கு முன்னாடி பல தாக்குதல்களை சந்திச்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த நாடு சந்திச்சிருக்கக்கூடிய தாக்குதலுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கு. இந்த அளவுக்கு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஈரான் பயன்படுத்திய அந்த ஆயுதத்தின் பெயர் தான் செஜில் ஏவுகணை. ஈரானினுடைய உள்நாட்டு தயாரிப்பான இந்த செஜில் ஏவுகணைகள் 2500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய வல்லமை பெற்றது. இந்த எல்லைக்குள், அதாவது 2500 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு இலக்காக இருந்தாலும் சரி, அதிவேகமாக சென்று மிக துல்லியமாக தாக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தது இந்த செஜில் ஏவுகணைகள். உலகின் சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்பு எங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இஸ்ரேலே இந்த ஏவுகணைகளை தடுக்க முடியாம திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 நிலைகளை கொண்ட இந்த ஏவுகணைகள் திடப்பொருளை கொண்டு இயங்கக்கூடியது. தரைப்பகுதியிலிருந்து ஏவப்பட்டு மீண்டும் தரைப்பகுதியை தாக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஏவுகணைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த செஜில் ஏவுகணைகளை கொண்டு இஸ்ரேல் முழுவதும் உள்ள பகுதியில் எந்த இடத்துல வேணாலும் தாக்குதல் செய்ய முடியும். அது போக கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை கூட இந்த ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தலாம். 700 கிலோ வெடிமருந்தை எடுத்துக்கிட்டு போய் தாக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த செஜில் ஏவுகணைகள். இதனுடைய உயரம் 18 மீட்டர். 2008ஆம் ஆண்டு பரிசோதனை செய்யப்பட்ட இந்த ஏவுகணைகளுடைய இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த ஏவுகணைகளை விரைவில் தயாரித்து ஏவ முடியும். இது ஒரு புறம் போய்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ராணுவம் ஈரான் தளபதிகளை ஸ்கெட்சு போட்டு காலி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றின எல்லா அப்டேட்டையும் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கலாம்.